சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கைகளை உயர்த்தும். ஆண்டவருக்கு மகிமை. சாத்தான் யார்? சாத்தான் ஜனங்களுக்கு வேதனையை கொடுக்கிறவன். சாத்தான் யார்? ஜனங்களை குற்றப்படுத்துகிறவன். சாத்தான் யார்? போராட்டங்களும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் உண்டாக்குகிறவன். இந்த சாத்தானுடைய செயல் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிறதான குடும்பங்களுக்கும் அவன் எதிராக செயல்படுகிறவன். ஏனென்று சொன்னால், இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் நித்திய ஜீவன் இயேசுவிடத்தில் தான் உண்டு என்பதை சாத்தான் நன்றாக அறிந்திருக்கிறான். இந்த பூமியில் நாம் வாழ்ந்து முடிந்த பின்பு நம்முடைய உயிர் இயேசுவிடத்திலே போய் சேர்ந்துவிடும் என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் கொடுக்கிற நித்திய ஜீவன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாமல் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் சாத்தானோடு கூட நரகத்தில் போய் விழப்போகிறது என்பதை சாத்தான் நன்றாக அறிந்திருக்கிறான். அதனால நமக்கெல்லாம் ஆண்டவர் நித்திய ஜீவனை உள்ள கொடுத்துட்டார். இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு வந்த போது அவர் நமக்கு கொடுத்தது என்னது? நித்திய ஜீவன். இந்த பூமியில நம்ம கொஞ்ச காலம் வாழ போறோம். ஒரு 100 வயசுக்குள்ள வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா முடிவே இல்லாத காலகாலமா வாழ போகிற ஒரு இடம் தான் பரலோகம். அதான் நித்திய ஜீவன். அது இயேசுவுக்குள் தான் இருக்கிறது. அதனால்தான் இந்த சாத்தான் என்ன செய்யறானா, நமக்கு விரோதமாக அவன் போராட்டங்களை எப்போதும் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். எப்படியாவது நீ இயேசுவை விட்டு விலகிவிட வேண்டும் என்று சொல்லி, இயேசுவை சில வேளைகளிலே அவர் நம்மை விட்டு எங்கேயோ தூரமா இருக்கிற மாதிரியும், நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்காத மாதிரியும், நம்மளை அப்படியே அம்போன்னு விட்டுட்ட மாதிரியும், நம்மளை ஏமாத்திட்ட மாதிரியும் அப்படிலாம் நமக்கு சித்தரிச்சு காட்டுவான் பிசாசு. நல்லா புரிஞ்சுங்க. அந்த நேரத்திலெல்லாம் நாம விசுவாசம் ஆண்டவர் மேல இருந்து அவனை ஜெயிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் இந்த பூமியிலே விசுவாச வாழ்க்கை நம்ம வாழ்றோம். இந்த விசுவாச வாழ்க்கையில தான் இந்த பூமியில நீ இருக்கிற வரைக்கும் அந்த போராட்டத்தை பிசாசு என்ன செய்வான்? உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பான். சரியா? அதனால இந்த சாத்தானை நீங்க எப்படி ஜெயிக்கணும் என்பதைதான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டு வரார். இந்த பிசாசை நீங்க எப்படியெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது கவனிங்க. முதலாவது நம்ம பார்த்தோம் பிரேயர் லைஃப். ஆமென். ஜெபம். ஜெபிக்கிறவர்கள் தான் சாத்தானை மேற்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து சாத்தானை மேற்கொண்டார். அவருடைய எப்படி அவர் அதை மேற்கொண்டார் என்றால், முதலாவது இயேசுவின் வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை இருந்தது. அதிகாலையில் எழுந்த உடனே இயேசு ஜெபிக்கிறதற்கு அவர் கடந்து செல்லுகிறார். இரவெல்லாம் ஒரு மலை மேல ஏறி போய் பிதாவை நோக்கி பகல் விடிகிற வரைக்கும் நைட்டெல்லாம் ஜெபிக்கிறார். சாயங்கால நேரத்துல ஒரு இடத்துல போய் வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்றார். அவருடைய ஜெப வாழ்க்கை மகிமையானது. அந்த ஜெபத்திலேயே அவர் தரித்து இருக்கிறதுனால சாத்தானை இயேசு சுலபமாய் மேற்கொண்டார். எந்த கர்த்தருடைய பிள்ளை நீங்க சாத்தானை நீங்க மேற்கொள்ள முடியும் தெரியுமா? ஜெபிக்கிற பிள்ளைங்க தான். ஜெபிக்காதவங்க சர்ச்சைக்கு வரலாம், ஆனா பிசாசை மேற்கொள்ள முடியாது. சர்ச்சைக்குலாம் நீங்க வரலாம், ஆனா சாத்தானை நான் ஜெயிச்சு வாழ்ந்துட்டேன் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஜெபிக்காதவர்கள் பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள். நல்லா புரிஞ்சுங்க. ஜெபிக்கிறவர்கள் பாவத்துக்கு எதிராக போராடுவார்கள். ஆனா ஜெபிக்கிறவங்க பாவத்துக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. ஆனா சர்ச்சைக்கெல்லாம் வருவாங்க. சரியா? அதனால
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க அந்த பாவத்தை நீ ஜெயிக்க வேண்டுமானால் உனக்கு தேவை ஒரு ஜெப ஆவி. ஜெபிக்கிறவனாக இருக்கும் பட்சத்தில் தான் நீ சாத்தானை நீ மேற்கொள்ள முடியும். நீங்கள் சாத்தானை மேற்கொள்ள முடியும். ஆனால் ஜெபிக்கிற ஆளாக நீங்கள் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக விசுவாசம் உங்களுக்கு தேவை. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். ஹல்லேலூயா. 4:4 விசுவாச வாழ்க்கை. விசுவாசம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இயேசு மேல ஸ்ட்ராங்கா விசுவாசம் இருக்கணும். என்ன வேணாலும் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. ஆனா அந்த எல்லாவற்றுக்கும் மேலாகவும் இயேசு எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். ஆண்டவர் என் பட்சத்தில் இருப்பதாலே எல்லாவற்றையும் விசுவாசத்தை கொண்டு ஜெயிப்பேன் என்று நல்ல ஸ்ட்ராங்கா விசுவாச வாழ்க்கையில நிரம்பி நீங்க இருக்கணும். ஆமென். விசுவாசம் இல்ல, பிசாசு மேற்கொண்டுவான். நல்ல ஸ்ட்ராங்கா இயேசப்பா மேல நம்பிக்கை வைக்கணும். நீங்க கண்டிப்பா ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது, இந்த பிசாசை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? இயேசுவின் நாமத்தை கொண்டுதான். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். போன வாரம் 2வது ஆராதனையில இதே செய்தியை இயேசுவின் நாமத்தில் முதல் வாரத்துல சொல்லி முதல் ஆராதனையில செய்தி கொடுத்து முடிஞ்சாச்சு. செகண்ட் சர்வீஸ்ல ஆராதனை நடத்தி கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து முடிக்கிற தருவாயில ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தின் மகிமையை நான் காட்டுவேன், நீ என் நாமத்தை நல்லா உச்சரித்து ஜெபம் பண்ணு. ஆராதனைக்குள்ளேயே சில கட்டுகளிலே பிசாசு போராட்டங்கள் இருக்கிறவர்கள் உள்ள இருக்கிறாங்க. என் நாமத்தை நான் வெளிப்படுத்துவேன். என் நாமத்தை நீ இயேசுவின் நாமம் சொல்லி 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 பிசாசை அதட்டுன்னு சொன்னார். அதே போல இந்த பலிபீடத்தில் இருந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல அதை நான் செய்யல, அது எனக்கு உணர்வு இல்லை. ஆனா 2வது சர்வீஸ்ல அதை சொல்லி ஜெபம் பண்ணும் போது கவனிங்க, 3 பேர் கர்த்தருடைய நாமத்துல விடுதலை பெற்றாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஒரு அம்மா பிலிசூனை கட்டி அவன் மேல யாரும் கையெல்லாம் வைக்கல. இங்கு இருந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உள்ள இருக்கிற அசுத்த ஆவி வெளியே வா என்று சொன்ன போது அவ்வளவுதான், அந்த அம்மாக்குள்ள இருக்கிற அந்த சூனிய ஆவி ஆட்டம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஒரு குறிப்பிட்ட சிஸ்டர், அவங்களுக்கு அந்த அசுத்த ஆவி, நிறைய பேருக்கு வாமிட்டு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். ஆண்டவருடைய சமூகம் இயேசுவின் நாமத்தை நாம் அறிக்கையிட கண்டிப்பா சொல்றேன், கட்டுகள் உடைக்கப்பட்டோம். அந்த நாமத்துக்கு பயங்கர வல்லமா இருக்குது. எப்பவுமே கர்த்தர் பிள்ளைங்க சொல்றேன், கர்த்தர் சமூகத்துல இருந்து இந்த இயேசுவின் நாமத்துல நாம ஆராதனை செய்யும் போது, நீங்க ஜெபத்துக்கு வரும்போது உங்களில் இருந்து ஏதோ ஒரு வாந்தி, ஏதோ ஒரு விதமான கொட்டாவி, மயக்கம் எது வந்தாலும் நீங்க அதை அப்படியே அழுத்திக்காதீங்க. அந்த கட்டு உங்களுக்குள்ளேயே அப்படியே உட்காந்துக்கும். இயேசு நாமத்துல வெளியே வான்னு சொல்லும் போது நல்லா விட்டு விட்டுருங்க. கட்டர் அறுத்து உங்களை விடுதலை ஆகிடுவார். ஐயோ, என்னை யாரா பார்த்து அசிங்கப்படுத்துவாங்களே, எனக்கு அவமானம் ஆயிடுமே. ஆமா, அந்த மாதிரி நினைச்சின்னா காலமெல்லாம் பிசாசுக்குள்ளதான் இருக்கணும். உன்னை கட்டி வச்சுட்டு அப்படியே அழகு பார்த்துட்டு இருப்போம். தேவ சமூகம் வரும்போது உடல்ல இருந்து பிசாசு ஆட்டம் கொடுக்குதுன்னா அவமானம்லாம் படுத்தாத. யாரும் உன்னை இயேசு ஒரு நாள் அவமானப்படுத்த மாட்டார், நீயா அவமானப்படும் நினைச்சா கூடாது. விடுதலை ஆகணும் அந்த பிசாசு கிட்ட இருந்து. அல்லேலூயா. ஆமா, எனக்கு ஒரு எப்பவுமே நான் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு இடத்துல ரொம்ப யோசிப்பேன். பிசாசுக்கு மனுஷனுக்குள்ள இருந்து வெளியேறி என்ன சொல்லுதுன்னா, பன்னி கூட்டத்துக்குள்ள எங்க என்ன செய்யுங்க, அனுப்புங்கன்னு சொல்லுது. அப்போ இந்த பன்னி கூட்டத்துக்குள்ள பிசாசு போகும்போது பன்னிங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? ஓடிட்டு இல்லை. நமக்குள்ள பிசாசு வந்துச்சு, இத்தனைக்கும் பண்ணி காவால பிறகுது, சேத்துக்குள்ள பிறகுது. அது நமக்குள்ள பிசாசு வந்துச்சு, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு நினைச்சிருக்கணும். ஆனா இந்த பிசாசு பாருங்க, இந்த கேவலமான பிசாசு, இந்த பண்ணிங்க, இந்த கேவலமான பிசாசு நமக்குள்ள வந்துச்சு. உயிர் வாழ்றதோட சாவுக்கு பெட்டர் போய் செத்து போச்சு. இது எனக்கு நான் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த கேவலமான பிசாசு பண்ணிதான். ஆனா பண்ணிக்கு அவ்வளவு ரோசம் கொடுப்பாரு. சீ, இதுவா எனக்குள்ள வந்து வாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது, பேசாம செத்து தொலைஞ்செல்லாம் சொல்லிட்டு கடலில் அமிழ்ந்து மாண்டதுன்னு போட்டுருக்கு. மாண்டதுன்னு அர்த்தம் செத்து போச்சுன்னு அர்த்தம்.
ஆனா இன்னைக்கு மனுஷங்க நிறைய பேர் என்னதான் சாத்தானே உள்ள பிசாசு நல்லா தக்க வச்சு உட்கார்ந்துருக்கிறோம். பரவாயில்ல இரு, நீங்க உள்ளே இருந்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிசாசை எந்த அளவுக்கு சீக்கிரத்துல வெளியேற்றணுமா வெளியேற்றிரு. அதை உள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, அழகு பார்த்துட்டு இருக்காதீங்க, நாசமாயிடும் நம்ம வாழ்க்கை. நமக்குள்ள பிசாசு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து உயிர் போனாலும் கூட பரவாயில்ல, நீ தேவ சமூகத்துல உட்கார்ந்து விரட்டி 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 அந்த ஜெயம் எடுக்கணும். அதற்கேற்ற வழிவாசல் ஆண்டு திறந்தாருன்னா விடுதலையே ஒப்பு கொடுத்துடணும். சர்ச்சில் எல்லாம் சில கர்த்தர் பிள்ளைகள் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், பிசாசு தனக்குள்ளன்னு சொன்னா பாஸ்டர் எப்படியாச்சும் விரட்டி அடிச்சிருக்க பாஸ்டர். அதுதான் கர்த்தர் பிள்ளைங்க விடுதலை. ஐயோ எல்லாம் கூச்சமா இருக்கும், வேண்டாம், அசிங்கமா இருக்கும், அப்படியே இருக்கட்டும்னா அவ்வளவுதான். சரியா? அதனால நம்ம எல்லாம் பண்ணி கூட்டம்ல, பண்ணிக்கே எவ்வளவு ரோசம், உனக்கு எனக்கு எவ்வளவு ரோசம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு கிரியை ஒண்ணு கூட இருக்க, போராடி ஜெயிச்சு அதை வெளியே கொண்டு வந்துடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது கர்த்தர் வெளியரங்கமாக அற்புதங்களை செய்கிறார். வாரத்துல 2வது சர்வீஸ்ல எவ்வளவு நேரம் அந்த பிசாசு இயேசுவின் நாமத்துல கட்டு உடையவும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் அந்த காரியங்களை செய்கிறார். ஆமென். நாமத்தை கர்த்தர் பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். தேவனுக்கு மகிமை. போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லும் போது ஏன் இந்த பிசாசுகள் எல்லாம் இப்படி அலறுகிறது, ஏன் இந்த பிசாசால ஒன்னும் செய்ய முடியல அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ரகசியம் இயேசுவின் பிறப்பு பரிசுத்தம். இந்த உலகத்துல யாருமே இயேசுவை போல ஒரு பரிசுத்த பிறப்பை பிறக்கவே இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. சாத்தானுக்கு அது நல்லா தெரியும், சாத்தானுக்கு அது நல்லா தெரியும். ஆமென். எத்தனையோ புராண கதைகள் உலகத்துல இருக்குது, எத்தனையோ பேர் பிறந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவங்க பிறப்புல நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுவை போல பரிசுத்தமான ஒரு பிறப்பு கிடையவே கிடையாது. ஆமென். அன்றொரு ஸ்தோத்திரம். தாயும் தகப்பனும் இணைந்து பிறக்கிறது என்னதான் பாவத்துல பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? ஆமென். அப்படித்தான் நிறைய பிறந்திருக்குது. ஆனா இயேசுவின் பிறப்பு அப்படி கிடையாது. இயேசுவின் பிறப்பு தெய்வீகமானது. ஆமென். அந்த பிறப்பு பரிசுத்தமானது. அல்லேலூயா. அதனால அவருடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தமா இருப்பதாலே பிசாசு இயேசுவின் நாமம் சொல்லும் போது அவன் பயப்படுகிறவனாக காணப்படுகிறான். ஆமென். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, பிறப்பு வாழ்கிற வாழ்க்கை, இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கை மிக முக்கியமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிறப்பு, வாழ்வு, இறப்பு. ஒரு மனிதனுக்கு 3. நிறைய நாம சொல்றது என்னன்னா பிறப்பு இறப்பு அப்படி சொல்லுவோம். அது நடுவுல ஒண்ணு இருக்குது, வாழ்வு. அதை நம்ம மறந்துடுறோம். இயேசுவின் பிறப்பு பரிசுத்தமா இருப்பதாலே பிசாசு இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது பயப்படுகிறான். ஆமென். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பரிசுத்தமானது. அதனால இந்த இயேசு என்ற அந்த நாமத்தை சொல்லும் போது பிசாசு பயப்படுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது வாழ்வு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன செய்தார்? வாழ்ந்தார். 33 இயர்ஸ், 33.5 ஆண்டுகள். 33.5 ஆண்டுகள் இயேசு என்ன செய்தார்? இந்த பூமியில வாழ்ந்தவர். அந்த 33.5 ஆண்டு இயேசுவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிசாசுக்கு சவால் விடுகிற வாழ்க்கை. ஆமென். பிசாசுக்கு சவால் விடுகிற வாழ்க்கையாக இருந்தது. அதாவது என்னன்னா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இயேசு என்ன செய்தார்? முறியடித்தார். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையிலும் நீ பாவத்தில் விழ வேண்டும் என்று பிசாசு உன் வாழ்க்கையிலே முயற்சிகளை கொண்டு வருவான், எடுப்பான். ஆனா இயேசுவை போல நீங்க தான் என்ன செய்யணும்? அந்த பாவத்தை முறியடித்து நீங்க ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்படணும். அவன் தான் வாலிபர். ஆமென். அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள்.
பாவத்தை ஜாலியா செஞ்சுக்கிட்டு பாவத்தை ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னா நீ பிசாசு கூட்டம். ஆமென். இந்த செல்ஸ் போன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் நீங்க சைலண்ட்ல வச்சிருக்க, எந்த ஒரு கிச்சு சத்தம் கேட்கக்கூடாது. பாவத்தை ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு பாவத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற கூட்டம் என்ன கூட்டம் சொல்லுங்க? என்ன கூட்டம்? பிசாசு கூட்டம். உனக்கு பாவத்தோட போராட்டம் இருக்கும். ஆனா பாவத்தை ஜாலியா நீ செய்யறதுக்கும் போராட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சிலர்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேர், மறுபடியும் நான் சொல்றேன், குடிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஜாலியா விளாண்டு இருக்கிறாங்க. சிரிக்காதீங்க தயவுசெய்து. யார் செய்யல பாது எல்லாத்தையும் சைலண்ட்ல வைப்பான். கத்த சமூகம் கவனிங்க. ஏதோ ஒரு தெரியாம இருக்கலாம், ஒரு முறை சொல்லட்டுமா? டக்கு என்ன பண்ணோம்? ஆப்பிள் வைக்கணும். கவனிங்க. பாவத்தை சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமா இருக்கிற கிறிஸ்தவர்கள், தயவுசெய்து சொல்றேன், நீ ஆண்டுக்குள்ள அப்படின்னு நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கிற. இல்ல, சாத்தானுடைய காரியத்தை செய்கிறார். அதனால நீ உன்னை என்ன செஞ்சிடணும்? உன்னை நீ விடுதலை ஆக்கிக்கணும். ஆமென். உன்னை நீ அதுல இருந்து வெளியே வர ஆசைப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்தை மேற்கொள்ளுவார்கள். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட புறஜாதி ஜனங்கிட்ட நான் பேசுறேன். அப்போ அவங்க சொல்ற ஒரு சாட்சி எங்களை தூக்கி வாரி போடுது. பாஸ்டர், நான் ஆண்டுகிட்ட வருவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில நல்ல கிறிஸ்தவங்க சர்ச்சில் இருக்காங்க பாஸ்டர். ஆனா நல்ல தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் எவ்வளவு அடிக்க வச்சிருக்கிறாங்க ஒரு வீட்டில், நான் காட்டுமா? கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு வராங்க பாஸ்டர். அந்த தம்பிக்கு, அந்த சகோதரிக்கு, அந்த சகோதரனுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? நல்லா குடிச்சிட்டு பாட்டில அடிக்க வச்சிருக்கிறாங்க பாஸ்டர், பாட்டில் அங்க தூக்கி போடுறாங்க, என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? தலையை குஞ்சிட்டு தான் நான் ஒண்ணுமே சொல்ல முடியுது. புரியுதா? ஆனா நம்ம யாருக்கு துணை போய்கிட்டு இருக்கிறோம்? சாத்தானுக்கு துணை போய்கிட்டு இருக்கிறோம். தம்பி சீனிவாசன், கவனமா கவனிங்க. சாத்தானுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? துணை போய்கிட்டு இருக்கிறோம். இப்படி யாருன்னா பிலீவர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களை தயவு செய்து உங்க மனசாட்சியை தூண்டி விடுங்க. இப்படிப்பட்ட ஆட்களால எவ்வளவோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம வீட்டில் நிற்கிறாங்க. புரிஞ்சுக்கங்க. இந்த மகிமையான தெய்வத்தை, நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற தெய்வத்தை ஒருத்தவங்க வாழ்ற தப்பான சாட்சியால அவங்களால இயேசுவை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆண்டவர் சொல்றார், இடர்கள் உண்டாக்குகிறவனை எந்திர கழுத்துல கட்டி அவனை சமுத்திரத்துல, அவனை ஆழத்துல கொண்டு போய் போடுறது நல்லது. ஏன்னு சொன்னா, அது கல்ல கட்டுன்ற கழுத்துல, நீ சமுத்திரத்துல கொண்டு போய் கப்பல்ல சர்வன்னு கொண்டு போய் அவனை கடல்ல போட்டிருப்பா, அப்படி கிடையாது. அவன் கல்லு கட்டணுமா. கல்ல கட்டி ஆழமான இடத்துல போய் அவன் கல்ல கட்டி உள்ள போட்டுருன்றாரு. அவனா என்ன, அவன் எழுந்த வரமாட்டான். புரியுதா? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத முன்பு நாம் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் ஒரு வாழ்க்கை. அது ஆண்டவர் உன்னை நினைப்பு கூட படுத்த மாட்டார். ஆனா ஆண்டுக்குள்ள வந்த பிறகு நம்ம செய்த பாவத்துக்காக சிலுவையில் அவர் மரித்து எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்ல, நமக்கு மன்னிப்பு கூட கொடுத்துட்டாரு. ஆனா மறுபடியும் அதே காவாக்குள்ள போய் நீ உழற அப்படின்னா எத்தனை பேரை நம்ம இடம் வைக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் இடம்றாங்கல்ல, சர்ச்சைக்கு வர மாட்டீங்க, ஒரு மட்டானா போய் குடிக்காம இருக்கிறாரு. சிம்பிள் லிஸ்ட் சொல்றேன்.
அப்போ ஆண்டவர் அதை பார்க்கும்போது இந்த ஆத்மா வராம இருக்கிறதுக்கு காரணம் யாருதான்? நீதான். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, நான் ஆண்டவர் பிள்ளைன்றோம் இல்லைங்க, சாத்தானுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு மன உணர்வை தருவாரா? இதிலிருந்து இயேசுவே நான் வெளியே வரணும். ஆமென், ஆமென், வெளியே வரணும். கர்த்தர் பிள்ளைகள், இதை நீங்க செய்யணும். இந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்க, இது அவன் கூட போராடி தான் இருப்பான், போராடி தான் இருப்பான். ஆனா நீ தான் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். சாத்தான் நல்ல கவனிங்க, ஆதியில இருந்து முதல் மனிதன் யாரு? ஆதாம் ஏவாள். அந்த ஆதாம் ஏவாள 3 விதத்துல பிசாசு தாக்கணும். அதே ஆதாம் ஏவாள 3 விதத்தை தாக்கின பிசாசு இயேசுவையும் அதே 3 விஷயத்துல தாக்கணும். என்னது விஷயம்? கவனிங்க. 1 யோவான், திருப்பிங்களேன், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. கவனிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இதுக்கு விளக்கம் நமக்கு தெரியணும். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் எங்கதான்? பரலோகம் இல்ல, உலகம். இந்த உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்றார். உலகத்தில் இருக்கிற மனுஷங்க கிட்ட நாம் அன்பு கூறணும். ஆனா உலகத்துக்கு உரிய உலகத்தில் உள்ளவைகள், உலகத்தில் உள்ளவைகள் எதுபா? பாவமான உலகத்தின் காரியம். இந்த உலகத்தில் உள்ளவைகளில் நீ என்ன பண்ணக்கூடாது? அன்பு நீ கூறக்கூடாது. வேதம் அழகாய் சொல்லுது. அது உலகத்தில் உள்ளவைகள் தான் எது? 16ஆம் வசனம் தெளிவா சொல்லுது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய உலகத்தில் உள்ளவைகள், உலகத்தில் உள்ளவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இதை நீங்க இப்படி போட்டுக்கலாம். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவின் உண்டானவைகள், அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அந்த இடத்துல உலகத்தில் உண்டானவைகள் இந்த வார்த்தையில பிசாசால் உண்டானவைகள் என்று சொல்லப்படலாம். இப்போ உலகத்தில் உள்ளவைகள் என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. அப்ப உலகத்தில் உள்ளவைகள் எது பாஸ்டர்? மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சத்துக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. இச்சை என்று சொன்னால் ஆசைகள். ஆமென். இந்த உடலுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. இந்த உடலுக்குரிய ஆசைய சபையே நீ ஜெயிக்கணும். இந்த உடலுக்குரிய ஆசைய யார் தூண்டி விடுவானா? பிசாசு தூண்டி விடுவான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உடலுக்குரிய ஆசை. இரண்டாவது கண்களின் இச்சை. பார்த்த உடனே என்ன செஞ்சிடணும்? அதை அனுபவிக்கணும். பார்த்த உடனே அது கிடைச்சிடணும். கண்களின் இச்சை. மூணாவது வாழ்வின் பெருமை, பெருமை வாழ்க்கை. எது கேட்டாலும் பெருமை. பெருமை தான் இன்னைக்கு சாவடிக்குது மனுஷனை. சில வீட்டுல நெருங்கவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? நெருங்கவே முடியாது. பெருமை, பெருமையான பேச்சு, பெருமையான எண்ணம், மற்றவங்களை மதிக்கவே தெரியாது. பெருமை.
இவைகளெல்லாம் தான் உலகத்தில் உண்டானவைகள். அப்படின்னா பிசாசு இதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்றான். இதை வச்சுதான் உன்னை தாக்குவான். முதல்ல பாருங்க, மாம்சத்தின் இச்சை, இந்த உடலுக்குரிய ஆசை அவன் என்ன செய்வான்? தூண்டுவான். எங்க எல்லாருக்குமே கர்த்தர் நியாயமான இந்த உடலுக்குரிய ஆசை வச்சிருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாளை தேவன் படைத்த போது என்னவாக கொடுத்தார்? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. நியாயமானதை கர்த்தர் சொன்னார். ஆமென். ஆனா நல்ல கவனிங்க, என்னைக்கு ஆதாம் பாவத்தில் விழுந்தானோ அதில் இருந்து விபச்சாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாம்சத்தின் இச்சை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆதாம் கிட்ட அந்த கனியை, ஏவாள் கிட்ட அந்த கனியை காட்டுறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை திரும்பிக்கங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அதுல பிசாசினுடைய செயல்பாடை நம்ம பார்க்கலாம். மாம்சத்தின் இச்சையை அவன் எப்படி தூண்டுறான் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்றது. ஆமென். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, கவனிங்க அந்த வசனத்துல ஃபர்ஸ்ட்ல பாருங்க, சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம். சாப்பாட்டுக்கு உள்ள கொண்டு வராங்க. மாம்சத்துக்கு எது தேவை? உடம்புக்கு எது தேவை? சாப்பாடு. சாப்பாடு உடம்புக்கு தேவை. ஆனா சில தேவையில்லாத சாப்பாட்டை ஒதுக்கி வைக்கலன்னா ஒதுக்கி வச்சுதான் நீ ஆகணும். உபவாச ஜப நேரத்துல சாப்பாட்டை ஒரு வேளையாச்சும் ஒதுக்கி வை அப்படின்னா ஒதுக்கி வைக்கணும். அந்த ஒரு வேளை கூட என்னால உபவாசம் போடாம இருக்க முடியாது, சாப்பிட்டுதான் ஆகணும். சிலருக்குலாம் சுகர் பிரச்சனை, சில இது இருக்குது. அப்படிப்பட்ட பிள்ளைங்க பரவாயில்ல, ஆனா நல்லாதான் இருக்கிறோம். ஆனா ஒரு வேளை ஒரு பசியை தாங்க முடியல கர்த்தருக்காக அப்படின்னு சொல்லும் போது, அந்த உபவாச நேரத்துல கூட அந்த ஒரு சாப்பாட்டு மேல உனக்கு ஒரு மோகம், ஆசை இருக்குதுன்னு சொன்னா அது மாம்ச இச்சதம். கண்ட்ரோல் பண்ணணும் சாப்பாட்டை கூட. இங்க சாப்பாட்டுல தான் பிரச்சனையே வருது. முதல் பாவமே விழுந்தது எதுதான்? சாப்பிடுறதுதான். சிலெல்லாம் பாருங்க, அன்லிமிட்டட் தான் சாப்பாடு. லிமிட் என்னது கிடையாது. தேடி போற ஹோட்டல் கூட என்னதான் அன்லிமிட்டட் ஹோட்டலா? ஓகே. கேரளாவுக்கு போனோமே, முதல் கேள்வி நான் தான் கேட்டேன், அன்லிமிட்டா? அன்லிமிட் தான். அது தப்பு இல்லை. ஆனா என்ன அர்த்தம்? நல்ல இவ்வளவு சோறை போட்டு சாப்பாடு ஊற்றி சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் இவ்வளவு சோறுக்கு ரசத்தையும் ஊத்துறோம், அதுல பொரியல் கீரை சைட் டிஷ் எல்லாம் போட்டு அடிக்கிறது. அதுல மட்டன் இருக்குதா, முட்டை வறுவல் இருக்குதா, அதை ஒரு ஆர்டர் பண்ணிக்கிறது. எல்லாத்தையும் தின்னு போட்டு மறுபடியும் வெளியே வந்து 4 வாழைப்பழத்தையும் உள்ள போட்டு அமுக்கி, அதுக்கப்புறம் போய் ஒரு ஜூஸை ஒன்று குடிச்சு, இதெல்லாம் என்னது என்னது அட்டைக்கு போடு. நீ பாரு, இந்த மாதிரி ஆளு ஜபத்துக்கு நீ வர சொல்லு பார்க்கலாம், வரமாட்டான். இந்த மாதிரி சிஸ்டர் வர சொல்லுங்க பார்க்கலாம், வரமாட்டாங்க. நீ நல்லா தெரிஞ்சுக்கலாம், சாப்பாட்டு ராமன்க ஜபத்துக்கு வரமாட்டாங்க, கண்டிப்பா வரமாட்டாங்க. அந்த சாப்பாட்டு மேல குறி. சாப்பாடுலாம் கூட நல்லா சாப்பிடணும், ஆனா லிமிட்டா இருக்கணும். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா டேஞ்சர். சில வியாதிகள் கூட எதனால நமக்கு வருது தெரியுமா? அளவுக்கு அதிகமான சாப்பாடு. சரியா? அதனால கவனமா இருக்கணும். நேரத்துக்கு போனா ஒரு பிளேட்டோட ஸ்டாப் பண்ணிக்கங்க, 2 பிளேட்டோட ஸ்டாப் பண்ணிக்கங்க, 3 பிளேட் போடு, 4 பிளேட் போடு.
பிளேட்டா போடு, நீ பக்கத்துலேயே கூட உட்காந்துக்கிட்ட கூட நல்லா இருக்கும் பிளேட். அதனால சாப்பாட்டுல தான் பிசாசு வைப்பான். நீ 100ல போக வேண்டிய ஆளு 60லயே தூக்கிடுவான். சாப்பாட்டை சாப்பிட்டு 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 மாம்சத்தின் இச்சைய கண்ட்ரோல்ல வைக்கணும். ஆமென். கண்டதையும் சாப்பிடக்கூடாது. எங்க மாமியார் என் மேல ரொம்ப அன்பா இருக்கும். வீட்டுக்கு போனோம்னா அப்பெல்லாம் இப்பதான் டீ குடிக்கிறது, டீ குடிப்பா, சரி ஓகே, 2 பிஸ்கட் சாப்பிடுப்பா, ஓகே, பஜ்ஜி கூட்டின போட்டு வந்து கொடுத்தாங்கப்பா, 2 சாப்பிடுங்க, அது சாப்பிடு, சரி ஓகே, அடுத்தது இப்போதான் கறி குழம்பு வச்சுக்கிறேன், கொஞ்சம் சாப்பிட்டுப்பா. இப்படியே குத்துனே இருப்பாங்க. குத்துனே இருந்தா ஆமா நான் அதுக்கு தான் உங்க வீட்டுக்கே நான் வரமாட்டேன். அப்படி குத்துனே இருக்கும்போது சாப்பிடவே கூடாது. ஆமென். மாமியாரா கூட இருந்தாலும் கண்ட்ரோல். ஆமென் சொல்லுங்க. அதனால இங்க ஏவாள் பாருங்க, எதை சாப்பிடக்கூடாது என்று தேவன் கட்டளை இட்டாரோ, மாம்சத்துக்குரிய அந்த கனி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ, அததான் பிசாசு அழகா மாம்சத்தை தூண்டி காட்டுறோம். சாப்பிடு, ஏவாள் சாப்பிடு. இதை சாப்பிட்ட உடனே உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வந்திருக்கேன் நான் இதை நம்பல, கிடையாது. ஆரோக்கியம் போயிட்டு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற எந்த ஒரு உணவானாலும் சரி, கர்த்தர் சொல்றார், ஒதுக்கி விடு மகனே, ஒதுக்கிடு மகன், ஒதுக்கிடு. உடல் ஆரோக்கியத்தை கொண்டு கெடுக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க. எனக்கு ரொம்ப ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு. ஏன் தெரியுமா? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கூட நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்காதோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் பைபிள்ல. ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருடைய அந்த வார்த்தை. சில இடத்துல ஒரு இடத்துல சொல்லுவார், அந்த வசனம் குறிப்பு எடுக்கல, அது சொல்லுவாரு, கொழுப்பையும் ரத்தத்தையும் நீ என்ன கூடாது, என்ன பண்ணாத, சாப்பிட வேண்டாம். கொழுப்பையும் ரத்தத்தையும் சாப்பிடாத, அதை என்ன செஞ்சிரு, விலக்கி விடு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொழுப்பு நம்ம உடம்புக்கு ஒத்தே வராது. புரியுதுங்களா? ஆமென். நம்ம ஆளுங்க வச்சிருக்கிற குழம்பு, எல்லா வீட்டு குழம்பையும் நான் டேஸ்ட் பண்ணேன். அதுல இந்த பீஃப் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க பாரு, அந்த சிஸ்டருக்கெல்லாம் ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோ டேஸ்டா இருக்கும் குழம்பு. ஆனா உள்ள என்ன இருக்கும், மிதக்கும். நான் நினைச்சேன் ஆதி காலத்துல எண்ணெய் ஓவரா ஊத்திட்டாங்க போல இருந்து. ஒருத்தவங்க சொன்னாங்க, இது எண்ணெய் இல்ல ஃபர்ஸ்ட், இதுதான் கொழுப்பு. என்னது கொழுப்பு? எப்பா, உயிருக்கு ஆபத்து. ஒரு பிரதர் சொன்னாரு, பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது அது டேஸ்ட், அப்படி செய்வாங்க பாருங்க, அப்படி கைவிட்டு சாப்பிடுவேன். கொழுப்பு என்னது, அது செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்னதான் அப்படி கை அப்படி ஸ்பூன்ல எடுத்து அப்படி வாயில போடும் பாருங்க. பாப்பா பாப்பா இப்படி சாப்பிட்டே இருந்தா என்ன ஆகும், இங்க நிக்கும், இங்க நிக்கும், இங்க நிக்கும், அங்க நிக்கும். புரியுதா? அதனால கர்த்தர் பிள்ளைகள், கொழுப்ப தயவு செய்து என்ன பண்றங்க, கர்த்தர் விரும்புறார் உங்க ஆரோக்கியத்தை. கொழுப்பா தள்ளிடுங்க. சொல்லுங்க எல்லாரும், கொழுப்பா சொல்லுங்க, கொழுப்பா தள்ளிடுங்க, தள்ளிடுங்க, வேண்டாம். ஆமென். அல்லது இப்படி மாட்டுக்காரர் அந்த கொழுப்பு எடுத்துருவீங்களே, சிக்கன்ல அந்த கொழுப்பு எடுத்துருவீங்களே. மீன் சாப்பிடுங்கன்றாங்க டாக்டர், மீன் சாப்பிடுங்க, மீன்ல கொழுப்பு கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஆனா இந்த மாட்டுக்கறில என்ன இருக்குது, ஐயோ பா, அதுதான் கர்த்தர் ஆசாரியர்கிட்ட சொல்லிட்டார், கொழுப்பை எரிச்சிருன்ற. கொழுப்பு என்ன செஞ்சிரு, எரிச்சிரு, வேண்டாம். அதுதான் என்ன செய்யுது, பயங்கர உடலுக்கு ஆபத்து. சரி, அதனால உங்களுக்கு எல்லாம் ஆயுசு நாட்களை பெருக கர்த்தருடைய ஆவி பேசிக்கிட்டு இருக்குது. ஆமென்.
கொழுப்பு சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, ஒதுக்கிடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா? சாப்பாடு தான். பாருங்க, அந்த கனியை புசித்த உடனே எதை தேவன் வேண்டாம் என்று உடலுக்குரிய காரியத்தை ஒதுக்குகிறாரோ அதை நீங்களும் ஒதுக்கிவிட வேண்டும். சொல்லிட்டாரா கொழுப்பு வேணானா முயற்சி எடுக்கணும், ஒதுக்கிடணும். ஆமென் சொல்லுங்க. அதுதானே பாஸ்டர் சுவையே இருக்குது. கர்த்தர் சொன்னா என்ன, யார் சொன்னாலும் ஒதுக்குவானா? அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ நல்ல ஆயுசோட வாழணும். ஆண்டவனுக்கு அதுதான் சொல்ற. ரத்தத்தை ஒதுக்கணும். ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது கர்த்தர் பிள்ளைங்க. எங்க அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும்போது அப்படி சிகப்பா வாங்கிட்டு வருவாங்க ரத்தம். நல்ல இஞ்சி, நல்ல மிளகு, நல்லா போட்டு காட்டா போட்டு அந்த ரத்தத்தை அப்படி பொரிச்சு எண்ணெய் ஊத்தி கொடுப்பாங்க பாரு, அப்படி டேஸ்டா இருக்கும். ஆனா பைபிள் வந்து படிக்கிறேன், ரத்தத்தை புசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் போட்டிருக்குது. ரத்தத்தை புசிக்கிறவன் அவன் பாவப்பட்ட ஜென்மம் போட்டிருக்குது. ஐயோ அம்மா, அப்ப இவ்வளவு ரத்தத்தை கொடுத்து நான் பாவத்துல என்ன பண்ணிட்டேன் தள்ளிட்டேன்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து என்னைக்கு பைபிள ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்குதோ அன்னைக்கு யார கட்டிட்டு ரத்தம் சாப்பிடுகிறது. அதெல்லாம் பாவம். உயிரை சாப்பிடுறோம் நாம. ரத்தத்தை சாப்பிடுறது என்னது? உயிர். ஒரு மனுஷனுடைய உயிர் எதுதான்? ரத்தத்தால் தான் இருக்குது. ஆமென். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ரத்தம் போயிடுச்சுன்னா என்னதான்? ஆள் நல்ல மாம்சம் இருக்கும், ஆனா ஆள் சேர்ந்துட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? ரத்தம் எல்லாம் போயிடுச்சுன்னா ஆள் அவுட், அவ்வளவுதான். அப்ப அந்த உயிர் அதுலதான் அடங்கியிருக்குது. அதனால்தான் அந்த உயிர் என்ன செய்யாத, நீ சாப்பிடாதன்ட்டு அது அருவருப்புன்னு போடுது. அதனால இந்த மாதிரி கர்த்தர் மாம்சீகத்துக்கு தேவையான எந்த காரியத்தெல்லாம் தேவையில்லாததை ஒதுக்க சொல்றாரோ அது எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும், ஒதுக்கிடணும். அது நமக்கு நல்லது. ஆனா பிசாசு என்னன்னா அததான் காட்டுவான் கண் முன்னாடி. ஏன்னா நம்மளுடைய நாட்களை அவன் குறைக்க பார்க்கிறான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆதாமும் ஏவாளும் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருந்தார்கள். ஆனா ஆதாம் 900 சில்லறை அந்த வயசுல இறந்துட்ட காரணம் என்னன்னா, இந்த கனியை என்னைக்கு புசிச்சாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு, மரணம் நியமிக்கப்பட்டது. புரியுதா நான் சொல்றது? ஆனா கனியை மட்டும் ஆதாம் ஏவாள் ஒதுக்கி இருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் நித்திய காலமாக வாழ்ந்திருப்பார். அதனால கர்த்தர் பிள்ளைகள், இந்த மாம்சீகத்துக்குரிய காரியங்களை நீங்க என்ன செய்யணும்? ஆமென். நீங்க எல்லாம் தேடி வரும். இந்த பிரசங்கம் கேட்ட உடனே உன்னை தேடி வரும் பாரு. சரியா? நீங்க தான் என்ன செய்யணும்? எல்லாம் லிமிட்டட், அவ்வளவுதான். ஆனா அன்லிமிட்டடுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. லிமிட்ல இருக்கணும். ஆமென். கொழுப்பு சம்பந்தப்பட்டதை எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க, ஒதுக்கிடுங்க. ரத்த சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் ஒதுக்குங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? சிலர்லாம் பாருங்க, என்ன கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க. என்ன கிடைச்சாலும் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. ஒரு யூடியூப்ல நான் பார்த்த ஒரு வீடியோ, ஒருத்தர் நல்ல பாம்பன், இங்கதான் நல்ல பாம்பெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மகிமை நாத்தாது அப்படின்றாங்க. அங்க நான் ஒரு இடத்துல பார்த்தேன். அது ஆக்சுவலா நாகாந்து நினைக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா நல்ல பாம்பு தான் கேட்கறான். அழகா ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கிறாங்க. முதல்ல அதை உயிரோடு எடுக்கிறாங்க, சீண்டுது, உயிரோடு எடுக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு சிஸ்டர் முதல்ல தலையை தான் பட்டுன்னு வெட்டுறாங்க, தலையை தண்ணி போட்டுக்கிறாங்க. அதோட அதை ஒரு கட்டுறாங்க. கட்டிட்டு தோலெல்லாம் நல்லா உரிச்சு பண்றாங்க. அந்த தலையை வெட்டிட்டு அந்த ரத்தம் வருது பார்த்தீங்களா, ரத்தம், அந்த ரத்தத்தை ஒரு கப்புல அந்த அம்மா பிடிக்குது. பிடிச்சி அந்த கப்புல இருக்கிற தமிழ்நாட்டுக்காரன் அவன் தான் அதை கேட்கறான். அந்த கறியை, அந்த ரத்தத்தை கப்புல குடிச்சு இந்த நலபாம்பு ரத்தத்தை அவன் குடிக்கிறான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? எப்படி இருக்காங்க ஒரு மனுஷன், எப்படி இருக்கிறான் பாரு. அந்த ரத்தத்தை குடிக்கலாம் அப்படின்றான். வியூவர்ஸ் வரதுக்கா, சப்ஸ்கிரைபர் இருக்கா, இல்ல அதுல ஏதாச்சும் ரகசியம் இருக்குதா? ஆனா நான் அதான் யோசிச்சேன், பாவி அவ்வளவு சாபத்தையும் என்ன பண்ற கட்டிங்க, ஏதோ பாம்பு ரத்தத்தை குடிக்கிறான் பாரு. மனுஷன் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. மனுஷ ஜென்மம் அப்படிப்பட்ட ஜென்மமா இருக்கு. என்ன கொடுத்தாலும் சாப்பிடக்கூடியதை தான் சாப்பிடணும். ஆமென். தேவையில்லாத என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நாய்கறி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க, பூனைகறி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க.
புரியுதா? பாம்பச்சு குத்தா கூட சாப்பிடுவாங்க. ஆனா அறியாம நாம என்ன பண்றோம்? சாப்பிடலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு இது எல்லாத்தையும் ஒதுக்கணும். ஆமென். அருவருப்பு சாப்பிடக்கூடாது. நம்ம பரிசுத்தமான ஜனம். கைவட்டி கத்தரை துதிப்போம். அல்லேலூயா. எதை வேண்டுமானாலும் புசிக்கலாம்ன்ற வசனத்தை காமிச்சிடக்கூடாது. எதை வேண்டாலும் புசிக்கலாம், சீக்கிரம் போயிடும் ஆயுசு. ஆனா கர்த்தர் எதை புசிக்க கூடாதுன்றாரோ அதை ஒதுக்கு, உன் உடம்பு நல்லா இருக்கும். ஏன் பண்டிகை சாப்பிடக்கூடாது? நாம ஏன் சாப்பிடக்கூடாது? புதிய ஏற்பாட்டுல நம்ம ஏதோ ஒரு ரசிக்கப்படாதவங்க கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பீஸ் சாப்பிட தப்போனம் கிடையாது. ஆனா அதுலயே அடிக்ட் ஆகி சாப்பிடுற ஆட்களே கவனிங்க, கண்டிப்பா வியாதி வரும். ஏன்னா பண்ணி எங்க வாழுது? எங்க வாழுது? சேக்காட்டுல வாழுது. நீங்க சேக்காடு இல்ல, சேக்காடு. எனக்கு அதை நீங்க தப்பா சொல்றீங்க. அது ஒரு சேத்துல வாழ்ந்தோம். நான் அர்த்தம் நீங்க சேக்காடுன்றீங்க. பாவம், நல்ல ஊர். சரி, அப்போ இந்த அதுல ஏன் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னா, அருவருப்பான கிருமிகள் அந்த இடத்துல இருக்கும். அந்த கிருமிகள் அதனுடைய உடலுக்குள் போயிடும், மாம்சத்துக்குள்ள போயிடும். அப்ப அதை அடிச்சு சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, அந்த அசுத்த கிருமிகள் உன் உடலுக்குள்ள போயிடும். ஆமென். அதனால கர்த்தர் பிள்ளைங்க இதெல்லாம் நீங்க ஒதுக்கணும். ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். மாம்ச இச்சைகள் இதெல்லாம் நம்ம உணவு காரியம். அதே சமயம் இந்த மாம்ச இச்சைன்னு சொல்லும் போது உடல் ஆசைகள். சாப்பிட்ட உடனே என்ன வருது? சிலருக்கு சாப்பிடாமே தூக்கம் வரும். சர்ச்சில் சாப்பிட்ட உடனே நல்ல வயிறு முட்டை சாப்பிடுங்க, உடம்பு என்ன கேக்குது? ஆமா, பயமா இருக்குது. 3 இட்லி சாப்பிட பயமா இருக்குதுங்க. இப்போ இருக்க காலத்துக்கு. ஒரு காலத்துல நான் 12 இட்லி சாப்பிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி சரியான உழைப்பு. இப்பயும் ஓட்டம் தான். ஆனாலும் இப்போ காலகட்டத்துக்கு 3 இட்லி சாப்பிட பயமா இருக்கு. ஏன்னா அந்த 3 இட்லி சாப்பிட்டு அப்படி உட்கார்ந்த உடனே அர்த்தத்தை என்ன சொல்லுது? அதுல ஒரு பைபிள் வர அந்த நேரத்தை எடுங்களேன். சமா தலை தொங்கி போன சோங்கி பார்த்துருக்கீங்களா? அப்படியே அது என்னமோ அந்த பைபிள் படிக்கும் போதுதான் அப்படி ஒரு உறக்கம் வரும். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல ஜீவன்கள் ஸ்திரீ ஆனவளே, புரியுதா? சாப்பிட்டு என்ன செய்யாதீங்க. பைபிள் படிக்கணும்னு உட்கார்ந்தீங்கன்னா நீங்க ஏமாளிதான். ஆமே. இதை சாப்பிட்டு நீ செல் பாரு, ஒரு பிரச்சனை இல்லை. அது நல்லா பார்க்கற மாதிரி இருக்கு. அதனால 3 இட்லி சாப்பிட்டாவே சொல்லிட்டு போகுதுன்னா, அதான் தான் இப்போ 2 இட்லி உட்காந்துட்டேன். அதெல்லாம் சிஸ்டருக்கு பிரதருக்கெல்லாம் அன்பா சொல்றேன். சாப்பாடெல்லாம் உங்க வீட்டுக்கெல்லாம் வந்தா எப்படி போடுங்க? எப்படி போடுங்க? கொஞ்சமா போடணும். நீங்க எப்படி சாப்பிடுறீங்கன்னு தெரியாது, மற்றவங்களுக்கு நீங்க எப்படி நடத்துறீங்களோ. நான் பாஸ்டர் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க பேசாம பாஸ்டர் பக்கத்திலே கொண்டு வந்து வச்சுங்க, வேணுன்ற நானே வச்சுட்டு போதும். ஆமே. கணவர் ஒரு பீஸ், பாஸ்டர் எனக்கு. சிஸ்டர் ஒரு பீஸ், பாஸ்டர் எனக்கு. பிள்ளைங்க ஒரு பீஸ், பாஸ்டர் எனக்காக. வைங்க, எல்லாம் வைங்க. பாஸ்டர் என்ன ஆகுறாரு? 4 நாளுக்கு என்ன ஆகுறாரு? ஒழுங்கா ஒல்லியா இருந்தாலும் என்னை குண்டாக்குனது நீங்க தான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமே. அதனால அன்பின் நிமித்தம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அதுவும் டேஸ்டா வந்து செஞ்சிருங்க. என்ன பண்றது? புரியுதா? அதனால சாப்பாடெல்லாம் கண்ட்ரோல் போதனாலும் வைக்க போறது கிடையாது. பாஸ்டர் என்ன பாஸ்டர், ஒரு நாள் தானே பாஸ்டர், ஒரு நாள் தானே பாஸ்டர். சரி, கவனி. அப்போ மாம்சத்தின் நிச்சயம் என்ன செய்யணும்? நாம எதிர்த்து நிக்கணும். உடம்பு என்ன வேணாலும் கேட்கும். ஹலோ, கவனிங்க. உடம்பு என்ன வேணாலும் கேட்கும். அதுக்கெல்லாம் நீ ஆமா சாமி போட்டனா போய் சேர வேண்டிதான். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கு. என்ன வேணாலும் கேட்கும் உடம்பு. ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டா கூட சரி, எனக்கு கல்யாணம் ஆயிட்டா கூட சரி, என்ன வேணாலும் கேட்கும். புரியுதா? செல்போன்ஸ் எல்லாம் அது அடுத்த லெவலில் வருது. இந்த உடம்ப கண்ட்ரோலா வச்சுக்கணும். ஆமென். சிஸ்டர்களும் சரி, பிரதர்ஸ்களும் சரி. அதுக்குதான் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு தேவை.
நல்லா புரிஞ்சுக்கு. இஷ்டத்துக்கு என் உடம்ப எங்க வேணாலும் போய் கொடுப்பேன். முடிஞ்சுங்க. விபச்சாரக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. இல்ல சோதனை சொல்றது புரியுதுங்களா? கண்ட்ரோல். ஒரு பொண்ணை பார்க்கும்போது உடம்பு என்ன கேட்கும்? நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஆளை பார்க்கும்போது உடம்பு கண்ட்ரோல் கேட்கும். நான் சாவணும், நீ அதுக்கலாம். மாம்சம் மோசமானது, அந்த இச்சையை தூண்டும். என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன வாங்கி முன்னுக்கிறீங்க? சாவணும். மாம்சத்தின் ஆசை இச்சைக்கு என்ன செய்யணும்? சாவணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, தான் ஜெயிக்கிற வாழ்க்கை. அங்க பார்த்தேனே, அந்த பொண்ணு கை போட்டுன்னு, இந்த பையன் கை போட்டுன்னு தானே, இந்த சர்ச்சைக்கு ஒரு பையன் தான். நீ சாவல, இன்னும் அந்த மாம்ச இச்சைக்கு சாவல, நீ இன்னும் சாவல. அது தேவ நாம மகிமைப்படாது. கேர்ஃபுல். சாவணும். மாம்சம் அப்படிதான் கேட்கும். இந்த மாம்ச இச்சையை ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும்னா சிலுவையில் அறையணும். ஆமென். கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் கடைசியை சொல்லி முடிச்சிருக்கேன். எடுத்துட்டீங்களா? ஐந்தாம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள், கவனிங்க, இந்த மாம்சத்தோட கிரியைகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த உடம்புடைய ஆசைகள் என்று சொல்லலாம். இந்த உடம்புடைய ஆசை, இந்த உடம்புக்குன்னு ஆசை இருக்குது. உன் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புக்கு ஆசை இருக்குது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் பிள்ளையே நல்ல கவனி. இது உலகத்தாருக்கு தெரியாது, பாவம், சத்தியம் தெரியாதால அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றாங்க. ஆனா உனக்கு சத்தியத்தை இங்க காட்டுறாரு. மாம்சத்தின் கிரியைகள்னா இந்த உடலுடைய தேவையில்லாத இந்த ஆசையினுடைய வேலைகள் என்ன? முதல்ல போட்டிருக்குது விபச்சாரம். விபச்சாரம் இத உடம்பு கேட்கும், விபச்சாரம் செய்ய சொல்லும். ரெண்டாவது வேசித்தனம். அக்கா தங்கச்சிங்க தான் ரெண்டும். வேசித்தனம் ஒரு கண்ட்ரோல் இருக்காது. ஒரே ஒரு கணவன் தான் அந்த கண்ட்ரோல். இந்த மாம்சத்தின் கிரியைகளுடைய இவங்க எல்லாம் யாரு, என்ன இவங்க எப்படி கண்டுபிடிக்க? கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க. ஒரு மனைவி தான் கண்ட்ரோலோடு இருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க யாரு? நீங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மாம்சத்துல நடக்கிற கிறிஸ்தவர்கள் இவங்க ஆவியில கிடையாது, மாம்சத்துல நடக்கிறவங்க. ரெண்டாவது, மூணாவது என்னது போட்டிருக்குது? அசுத்தம், காம விகாரம். எப்பவும் செல்போன்ல காமத்தின் காரியங்களை பார்க்கிற சூழ்நிலை. அது மாதிரி விசுவாசிலாம் இன்னொரு மாம்சம் தான். அந்த மாம்சத்தின் ஆசை இச்சைகளுக்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்கிற. அந்த மாம்சம் ஆசை இச்சை, காம விகாரம், காமமான காரியத்தை பார்க்கறது. இப்ப இருக்க ஜெனரேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. நீ கிறிஸ்தவன், சர்ச்சைக்கு வருது நம்ம சொல்ல, சர்ச்சைக்கு நீ வந்துடலாம். ஆனா காமமான காரியங்களை பார்க்காத. நீ மாம்சம், பரலோகம் போக முடியாது. அடுத்தது என்னது? விக்கிரக ஆராதனை. இந்த மாம்சம் என்ன கேக்குது பாரு, விக்கிரக ஆராதனை செய்ய கேக்குது. சில கிறிஸ்தவங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு கூட அந்த விக்கிரக ஆராதனை மேல ஒரு பற்று இருக்குது பாரு. பற்று இருக்கும். அவன் கோயில ஒரு பாட்டு பாடினா அப்படியே ஒரு பற்று இருக்கும்.
கூட சேர்ந்து பாடுறது, அது சர்ச்சுக்கும் வர்றது, இதெல்லாம் என்னது? மாம்சம், விக்கிரக ஆராதனை, மாம்சம். அடுத்து பில்லி சூனியம். அது என்ன விரும்புது பாரு, ஒரு குடும்பம் அழிச்சிடணும், மாம்சம் விரும்புது. பில்லி சூனியம் எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா? ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு வைக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை அழிக்கணும், அது ஒன்னெல்லாம் ஆக்கிடணும், பூஜ்ஜியமாக்கிடணும். சூனியம்னா ஹிந்தியில ஜீரோன்னு அர்த்தம். சூனியம் சூனியம் ஏக் அப்படின்னுவாங்க. ஃபோன் நம்பர் சொல்லும் போது ஹிந்தியில கேட்டுப்பீங்க. சூனியம் அப்படின்னா ஹிந்தி வேர்ட்ல ஜீரோ. அப்போ உன் குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு பில்லி சூனியத்தை வைப்பாங்க. இதெல்லாம் என்னது? மாம்சம் உள்ளவங்க, மாம்சத்துல வாழ்றாங்க. இவங்களாம் பரலோகம் போக முடியாது. சூனியக்காரிய உயிரோட கொல்லுன்ற ஆண்டவர், அவளை உயிரோட வைக்காதன்று, கல்ல வச்சு சாவடி அவள் என்று. ஏன்னா மாம்சம் பயங்கரமானது. அடுத்து பகை. மாம்சம் என்ன கேக்குது? ஓடுறா சண்டைய, மாம்சம் போடு சண்டைய. மாம்சம் ஆசைப்படுது, ஆனா ஆவி என்ன செய்யுது? சண்டை வேணாம். ஆனா மாம்சம் என்ன சொல்லுது? சண்டை போடு, பகைச்சிக்கோ, ஒருத்தர் பகைச்சிக்கணும். இதுதான் மாம்சம். இந்த விசுவாசிகளை யாருமா? மாம்சத்தில் வாழ்ந்தவர்கள். சண்டைக்கு நான் ரொம்ப, அதாவது வருது விரோதம். விரோதம் விரோதமா தான் இருப்போம். என்ன அப்போ? ஒண்ணு இல்லை. இவங்க யாரு? மாம்சத்து விசுவாசிகள், மாம்சத்தின் விசுவாசிகள். எனக்கெல்லாம் சிலர் மனவேதனை கொடுத்த சில பாஸ்டர்ஸுங்க இருக்கிறாங்க. துக்கம் கொடுக்குற பாஸ்டருங்க நிறைய பேர், ஒன்று ரெண்டு அங்கங்க இருக்கும், நம்ம நேச்சாலும். ஆனா இவங்களை விரோதிக்கணும்னா எனக்கு கொஞ்ச நேரம் ஆகுது. ஆனா கர்த்தர் சொல்லுவார், என் மனசுல கர்த்தர் சொல்ற ஒரு விஷயத்தை வைத்து நான் ஜெபிக்கிறது என்னன்னா, ஆண்டவரே இவங்களை மன்னிக்கிற இதயத்தை கொடுங்கப்பா, மன்னிக்கிற இதயத்தை கொடுங்க. இவங்க மேல எனக்கு விருப்பம் வரக்கூடாதுப்பா, விரோதம் வரக்கூடாது. ஆண்டவரே அது கஷ்டம். அதுதான் அந்த மாம்சத்தை ஜெயிக்கும். மாம்சம் என்ன செய்யும்? அப்படின்னு சொல்லும், விரோதி, விரோதி, பட்சி அப்படி சொல்லும், சபி. இவங்களெல்லாம் சபின்னும். ஆண்டவரே பிரியுமா பா, மன்னிக்கிற இதயத்தை கொடுங்கப்பா. ரொம்ப கஷ்டம் அந்த ஜெபம். விரோதம் வந்துடக்கூடாது. ஆனா மாம்சம் அதை கேட்கும். அடுத்து என்ன போட்டுருக்குது? வைராக்கியம். ஐயோ, செத்தா கூட மூஞ்சிலாம் பண்ண மாட்டேன். நீ செத்து போயிட்ட பிறகு எங்க போவ? செத்து போயிட்ட பிறகு எப்படி நீ அவங்க வீட்டுக்கு போவ? புரியுதா உங்களுக்கு? செத்தா கூட மூஞ்சில முடிக்க மாட்டேன். செத்தே போயிட்டே உன் மூஞ்சில தான் எல்லாரும் முடிக்கணும். பாவம் கடைசியா பார்த்து போயிடுறேன். என்ன வைராக்கியமா? நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டணும். ஆனா சின்ன 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 விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது. சில ஆள் நம்பாரு, புருஷன்கிட்ட செத்தா கூட பேச மாட்டேன், அவ கூட என்ன செய்வேன்? வாழ்வேன். ஆனா பேசுவேன் நினைச்சுக்கிறீ நீ? டெமா ரசாதி நான் வைராக்கியம். பரலோகம் நீ போவியா? நீ வைராக்கியம் வைக்காதீங்க. புருஷர்கள் வைராக்கியம் வைக்காதீங்க. ஒரு நிமிஷம் தான் கோபம், ஒரு நிமிஷமே பேசிடணும். விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர், ஐயோ இவங்கிட்ட பேசுவேனா, நான் அவங்ககிட்ட பேசுவேனா, அது எல்லாம் ஒரு சமாதான லெவலுக்கு நீங்க கொண்டு வரணும். கொண்டு வரலன்னா இயேசு வர வரைக்கும் உங்களுக்கு டைம், உயிர் இருக்கிற வரைக்கும் டைம். ரெண்டு தான் டைம். இயேசு வர வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும். இது ரெண்டுல ஏதோ நஞ்சிச்சு அவ்வளவுதான். நம்ம காப்பாத்திக்கிறது வேண்டிய நம்ம கையில தான் இருக்குது. கோபம், என்ன கோபம்? இதெல்லாம் கோபம் என்னது? கோபம் என்னது? பிசாசு கிடையாது, மாம்சம். கோபம் ஆவின்னு ஒண்ணு இருக்குது. கோபம், அடிக்கடி கோபம். சிலருக்குலாம் பாரு, ஒண்ணு சொன்னாவே அப்படி கோபம். நல்ல பாம்பு பார்த்துக்கிறீங்களா? நம்ம சும்மா ஒண்ணுமே நம்ம பண்ண மாட்டோம், அப்படி போறா மாதிரி தான் நிற்கும். நான் என்னங்க பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணலையேங்க. அதனாலதான் அது நல்ல பாம்பு கிடையாது, வேற தப்பா வச்சுக்கிறோம், கெட்ட பாம்பு. நான் புலவரா இருந்த அந்த காலத்துல இருந்தேன்னா கெட்ட பாம்பு தான் வச்சிருப்பேன்.
அதுக்கு எதாவது தெரியாம நல்ல பாம்புன்னு வச்சுட்டான். ஏதாவது ஒரு பண்றோம் கொள்றோம் பாவப்படலாம். இந்த சும்மா நடந்து போயின்னு இருக்கும்போது உஷ் அப்படின்னும். என்னன்னா என்ன வந்து மெரிக்க போறேன், என்ன பண்ற போறாங்க தான் பண்றது. நான் பாட்டு சும்மா தானே போயின்னு இருக்கிறேன். ஆமா, அதுல கோபம் என்ன பண்ணக்கூடாது, நல்ல பாம்பு மாதிரி வரக்கூடாது. விஷம் சொல்லுவ, விஷம் இது விஷம். எதுக்கத்தாலும் கோவம், எதுக்கத்தாலும் கோவம், எதுக்கத்தாலும் கோவம். குடும்பம் எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்குமா? வீட்டுக்காரர் வீட்டுல வந்து ஒரு டீ போட்டு கூட அப்படின்னா அவ்வளவுதான். டீ தண்ணி எடுத்து கூட எடுத்துக்க தெரியாது இவருக்கு. ஓ, சொல்றது புரியுதா? ஏங்க எப்படிங்க அந்த கணவன் சந்தோஷமா இருப்பாருமா கூட? அதுக்கப்புறம் என்னதான், பாஸ்டர் என்கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு பாஸ்டர். உடதான் செய்வாரு. நீ நல்ல பாப்பா இருக்கிறீங்க. கோபம் ஒதுக்கு, கோபம் குடும்பத்துக்கு செட் ஆகாதுங்க. கோபம் குடும்பத்துக்கு செட் ஆகாது. ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி, கோபம் எப்ப பாரு வீட்டுல கோபப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அது மாம்சம் உனக்கு வேலை செய்யுது. அது சாவடி. அது ஒரு வீட்டுல சந்தோஷம் இருக்கணும் எப்பவும். ஆமென். கோபம் வராம இருக்காது. ஏதோ ஜஸ்ட் வரலாம், 24 மணி நேரமா கோபம் கோபம் கோபம். பசங்களுக்கு சொல்லும் எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஐயோ தூக்கி போட்டு பந்தாடுவேன் அப்பா அம்மாவை. அப்படியாப்பா? அதெல்லாம் குழந்தைங்களை எல்லாம் கராத்தா கத்து கொடுக்காதீங்க. அப்பா அம்மாலாம் சில என்ன செய்யறோம், கராத்தா கத்து கொடுத்துடும். சில வேலை எங்கடா போற, சிலம்பத்துக்கு போறேன், எப்பா பயமா இருக்கு. சரியா? எனக்கு திடீர்னு அவன் சாந்தமா இருப்பான், கொஞ்சம் மாம்சம் பேசிச்சுன்னா என்னதான் அடி கொம்பத்தையும் போடுறான், அப்படி கலக்குவான். அவங்க பட பட படம் முடிச்சு என்ன ஆகுது, பல்லுகள்லாம் கொட்டி முழுதான். அதான் அப்பாதி தாய் தாய் தகவல் எங்கன்னு பாத்தீங்க. இந்த கராத்தா, இந்த கோல் ஃபைட்டு, சிலம்பம் நமக்கு ஒத்து வராது. சர்ச்சுக்கு அனுப்புங்க, பைபிள் படிக்க அனுப்புங்க, பிள்ளைக்கு சாந்தமா வளரும். அல்லேலூயா. கோபம் பிரிவினை பிரிச்சு விட்டுருவாங்க. பிரிச்சு யாரையும் விடக்கூடாது. தெய்வத்தை கர்த்தரை துதிக்கும், பிரிச்சு விட்டுறக்கூடாது. ஆமென். ரொம்ப பாவம், மார்க்க பேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு முதலையானவை. இதெல்லாம் என்னது, நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு. மாம்ச ஆசை, இதெல்லாம் ஆசையா வருமா? ஓகே, கடைசியை பார்த்து முடிச்சிடலாம். இந்த மாம்ச ஆசை என்ன செய்யலாம்? 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள். இப்ப நான் கேட்கிற ஒரு கேள்வி, இப்ப இங்க இருக்கிறவங்க யாரு, யாருடையவர்கள்? உண்மைதானா? உண்மைதானே? நான் ரட்சிக்கப்பட்டேன், கை தூக்க. நான் ரட்சிக்கப்பட்டவங்கள கை தூங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பாவ மன்னிப்பு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். நிறைய பேருக்கு டவுட்டா இருக்குது, ஞானஸ்நானம் எடுத்துக்கூட. நான் கிறிஸ்துவினுடையவன், கை தூக்க பாருங்க. ஓகே, சரி. இப்ப கைகளை போட்டு வசனத்தை நல்லா கவனி. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை, இச்சையில ஆசை. அப்ப உடம்புக்கு என்ன இருக்குது? இதெல்லாம் இருக்குது. கோபம், வைராக்கியம், பொறாமை, இதெல்லாம் ஆசைப்படுது உடம்பு. உடம்பு ஆசைப்படுது. செய் இந்த ஆசை இச்சைகளை என்ன செய்யறாங்களாம்? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஓ, நமக்குள்ள இருந்த ஆசை எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு வருமா வராதா? கட்டாயம் வரும், வரும். ஆனா ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்யணும்னா, இந்த மாம்சத்தின் மூலம் வருது பத்தி அந்த ஆசை, கோபம், இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், இந்த மாதிரி காம விகாரம், இதெல்லாம் வந்து பத்தியா, இதை நீங்க என்ன செய்யணும்னா, கிறிஸ்துவினுடையவர்கள், நான் கிறிஸ்துவினுடையவன், நீ கிறிஸ்துவினுடையவள், உடையவன். ஆமென். அவரை ஏற்றுக்கொண்டவன், கிறிஸ்துவினுடையவன். நீ உன்னுடைய அந்த மாம்ச ஆசை இச்சையை நீ என்ன பண்ணனா, அந்த பாவ மனுஷனை டெய்லி நீ சிலுவையில் அறையணும். சிலுவையில் என்ன செய்யணும்? அறையணும். உனக்குள்ள இருந்து ஒரு கோபம் எண்ணம் வருது, கோபம் பீரிட்டு வருது, இல்ல அவனை தூக்கி சிலுவையில் அற. பழைய மனுஷன், பழைய பாவ மனுஷன், அவனை தூக்கி சிலுவையில் அறையிறேன் நானு. ஆமென். உங்களுக்கு கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு கோபம் மனுஷன், உங்களுக்குள்ள கோபம் வருது,
அந்த கோபம் மனுஷன் இப்போ சிலுவையில் நீங்க தூக்கி அறையிறீங்க மாதிரி கற்பனை பண்ணுங்க. எப்படி இருக்குது? நிறைய பேர் சிந்திக்கிறதே கிடையாது. உங்களை பார்க்கும்போது சிந்திக்குங்க. நல்லா சிலுவையில் தூக்கி அறையிறீங்க. அந்த மனுஷன் செத்து போயிட்டான். இப்ப நீங்க யாரு? நான் கிறிஸ்துவனுடைய கோபப்பட மாட்டேன், சாந்தமா இருப்பேன். நியாயமா இருந்து கோபப்படலாம், தப்பு இல்லை. ஆனா எதுக்கெடுத்தாலும் கோபம்னா அது ஆபத்தை கொண்டு போயிடும், மாம்சம். அப்போ ஆதாம ஏவால மாம்சத்தின் இச்சையால பிசாசு விழ வைத்தான். ஆனா இயேசு இந்த மாம்சத்தை ஜெயிச்சார். அவனுக்கு எவ்வளவோ அவன் சவால் கொடுக்கிறான் பிசாசு மாம்சத்தின் காரியத்துக்கு. இயேசு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற அர்த்தம் பார்ப்போம். அதனால கத்த பிள்ளைகளே, சாத்தான் சீக்கிரத்தில் என்ன செய்வான்? உன் கால் கீழே கத்த நசிக்கப்பட போறாரு. ஆமென். ஆனால் இந்த சாத்தானுடைய காரியம் என்ன? மாம்சத்தை தூண்டி உன பாவம் செய்ய வைக்கிறது. ஆமென். அப்போ இந்த மாம்சத்தின் ஆசை இச்சைகளை டெய்லி நீ என்ன பண்ணணும்? சிலுவையில் அறையணும், சாவணும். அதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. டெய்லி சிலுவையில் அறையும் போது கர்த்தர் சீக்கிரத்திலே சாத்தானை உன் காலின் கீழாக நசுக்கி போடுவது பார்க்க முடியும். இந்த பாவத்தை நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ முத மாதிரிலாம் எனக்கு கோபம் வருதில்லை. இப்போ முத மாதிரிலாம் எனக்கு வைராக்கியம் வரதில்லை. முத மாதிரிலாம் எனக்கு என்னது இப்படிப்பட்டதான சிந்தனைகள் எனக்கு இல்லை. ஏன்னா நீ டெய்லி சாவற, டெய்லி நீ சிலுவையில் அந்த மனுஷியை அறைவதால நீ விடுதலையோடு கூட வாழ முடியும். எல்லாம் எழுந்திருப்போமா? கர்த்தர் சமூகத்தில் எல்லாம் எழுந்திருப்போம். ஒப்பு கொடுப்போமா? அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லு. அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. ஒரு கள்ளத்தவறு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. ஒரு கள்ளத்தவறு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. எல்லாரும் அர்ப்பணித்தேன். நல்ல கைகளை உயர்த்தி அர்ப்பணிங்க. மாம்சத்தின் கிரியைகளை நான் ஜெயிப்பாப்பா, உனக்கு அர்ப்பணிக்கிறப்பா. இயேசுவே, இந்த சாத்தான் கொண்டு வருகின்ற செயல்பாடுகள் எல்லாம் அளிக்கிறேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு உள்ள வார்த்தைகள் நம்மை நோக்கி வந்ததற்கான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூடாதீர்கள், அது பிதாவினுடையது அல்ல. உலகத்தில் உள்ளவைகள் என்று சொல்லும் போது அது சாத்தானுக்குரியது. மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சத்தின் இச்சைகளுக்கு டெய்லி நீ சாகணும் மகனே, மகளே. அதை தினமும் சிலுவையில நீ அறைய வேண்டும். அந்த மனுஷியை நீ தினமும் அந்த ஆசை இச்சைகளை கொண்டு வருகிற மாம்ச இச்சையை சிலுவையை நீ அறையும் போது நடக்கிறது என்ன தெரியுமா? சாத்தான் உன் காலின் கீழாக இருக்கிறதை நீ பார்க்க முடியும். ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார். அர்ப்பணித்து விட ஆவியானவர். இனி ஆண்டவர் நாமத்தை தூஷிக்கும்படி எந்தவித பாவங்களையும் செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்து விடு. உனக்கு மறுபடி அந்த ஞாபகம் வரும்போது அந்த மாம்ச மனுஷனை சிலுவையில் அறைந்து விடு. ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னை புதிதான மனுஷியாய் உருவாக்கி கொண்டு வருகிறார். பிதாவே, முதல் ஆராதனை நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இந்த சத்தியத்தை நன்றாய் சிந்தித்து பாவ மனிதனை ஒவ்வொரு நாளும் ஜெயித்து பிள்ளைகள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து சாத்தான் காலின் கீழ் இருக்கிறான் என்கிறதான ஒரு பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த
சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவரின் ஐக்கியம் இயேசு வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you sisters. God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை நல்ல வாழ்த்தி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.